நடந்து முடிந்த முதல் சுற்றில் அதிக ரன்களை எடுத்த ஆர்சிபி அணியைச் சேர்ந்த ஜெயராம் சேர்ந்து வந்து ஆரஞ்சு கேப் வந்து வாங்கி போயிடலாம். நீங்க தான் வந்து பேட்ஸ்மேன்ல அதிக ஸ்கோர் வச்சு ஆரஞ்சு கேப் தான் இருக்கீங்க. கொஞ்சம் ஸ்டேஜ் வந்து ஆரஞ்சு கேப் வாங்கி போயிடுவாங்க. உங்க டீம்ல 12th மேன் 13th மேன் யாரா இருந்தாலும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி போய் அவன்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா டீம் நடுவில் இருக்கான். ஸோ அந்த கேப் போட்டுட்டு கொஞ்சம் ஃபீல்டில் நின்னா நல்லா இருக்கும். நடந்து முடிந்த முதல் சுற்றில் சிறந்த பந்து வீச்சாளர் விருது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சேர்ந்த மிஸ்டர் பூ அவர்களை சேர்ந்து அழைக்கிறோம். அப்பா ஸ்மெல்லு தூக்குது. 65 பிரியாணியா இல்லையா? ஸ்மெல்லு தூக்குது. ஏன் நீ நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்? சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன். அதேதான் அவனும் சொன்னான். புதன் சாரி டியூஸ்டே டெஸ்டே சாட்டர்டே சாப்பிட மாட்டேன். விக்னேஷ் மலிங்கா என்கின்ற விக்னேஷ் ஆஃப் சைட் டிஸ்ல அடிச்சாங்க. அஜித் இதாங்க அவரோட ஃபேவரட்டான ஷாட். பவுண்டரி போமா போடுங்க. நியூ பால்ல நல்லா யோசிச்சு விளையாட பிளேயர் அஜித் தனது அணிக்காக சிறந்த ஒரு பேட்டிங்கை வெளிப்படுத்திக் கொண்டுள்ளார். மலிங்கா என்கின்ற விக்கி சில டைம்ல பதினாறு மாதிரி போடுவான். ரீசெண்ட் டைம்ல வந்து ஒரு நல்ல பேஸ் போலரா தெரிஞ்சுட்டு வரான் விக்னேஷ். குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக ஒரு நல்ல ஒரு பந்து வீச்சாளர். நல்ல ஒரு கேட்சுங்க விநாயகம் கிட்ட இருந்து. ஏஜ் டஸ் நாட் மேட்டர்னு சொல்லி ஒரு நல்ல கேட்ச் எடுத்திருக்காங்க விநாயகம். ஒரு பவுண்டரி அடி போட்டாலும் அந்த விக்கெட் எடுத்திருக்காருங்க விக்கி. ஜெயராம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 33 ரன் ஆடி ஆரஞ்சு கேப் ஹோல்டர் இருக்காருங்க. ஒரு யங் சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி சொல்ல போனா நம்ம டீமே வந்து ஸ்மால் பாய்ஸ் கேப்டன் சொல்லுவாங்க. ஆள் தான் பார்க்க ஸ்மாலா இருப்பான். கேம் ஆனால் பெருசுங்க, மூளையும் பெருசுங்க. அருமையான ஒரு தடுப்பாட்டம் இல்லைங்க. செய்தாரு ரன் அவுட் எதுவும் இல்லை. ஜிடி ஃபயர் ஆகிறாங்க. ஆகாஷ் போற டீம் எல்லாமே அப்படியே பீனிஷ் போற மாதிரி வெளியில அப்படியே தகதக ஆகாஷ் ஆனால் இந்த அளவுக்கு வீண் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஒரு ஓவர் முடிவு அணிங்க 8.
தண்ணி வராது நிகழ்ச்சி முறையில் ஒரு 4 ஜகன் பண்ண வேலை ஒரு ஸ்ரீகாந்த் முறையில் ஒரு ஓட்டம் ஜெயராம் ஜெயிக்கலாம் போட்டுருங்க பாலாஜி பேசியா ஆடு பாலாஜி அந்த மேட்ச் நான் போறேன் கோபினா ஆர்சிஸ்ல வந்து ஒரு நல்ல பவுலர் தான் சொல்லணும். அது ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் தான் போறேன். அவர் வயசுக்கு நல்ல மைண்ட் செட் வச்சு சூப்பரா போறாரு. இந்த பேட்ஸ்மேன் இங்க தான் வரும் அப்படின்னு சொல்றதுனால யோசிச்சு போற பவுலர் அவரு சிறப்பா போட்டுட்டு இருக்காரு. ஜெயவர்தனே இதுல ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு நல்ல ஒரு தடுப்பாட்டம் இல்லைங்க 10 தான் க்ளோஸ் கால கூட வந்திருக்கோம். ஆகாஷ் ஒரு பால் பேசாரா டைம் ஆகுதா அவரே மைண்ட் செட் வச்சு சூப்பரா போடுவாரா சரிங்க அப்பே ஒரு பேட்ஸ்மேன் கவனிங்க. நிகழ்ச்சி முறையில் ஒரு பெரிய ஷாட்டான முயற்சி இல்லைங்க ஒரு ஓட்டங்கள்ங்க கையிலே குதிரை ஒரு ரன் ஓடுறாங்க. விஜய் தண்ணி முடிச்சு ஃபுல்லா படிச்சு அப்படியே மட்டும் தண்ணி இருக்குல்ல டாட் பால் 2 ஓவர் முடிவில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் எண்ணிக்கை 15. பவர் பிளே முடிவில் அணியின் எண்ணிக்கை 15. ஆசு இதுல தண்ணி இருக்காடா அம்பேர் தண்ணி இருக்கா ஜக்கு ஓகே சீதை வந்து இருக்காங்க. ஆகாஷ் तो लकी चांप है
பாருங்க கொடைக்கானல் சப்போர்ட் இருக்காருங்க டாப்பா ஒரு சென்சிபிள் பேட்டிங் ஜெயராம் பேட்ல இருந்து யார் போட்டாலும் அந்த பேட்டை ஃபைட் பண்ணா சூப்பரா இருக்கும் ஒரு பெரிய சாத்தியான முயற்சி அகலப்பந்து வைட் ஸ்கோரிங் ஜெய் பேர்ல போகுது. அடிக்கப்பட்ட பந்து எஜிங்கிற முறையில் ஒரு வட்டம். இப்போ பேட்ஸ்மேன் ஜெயராமன் தானே? ஜெயராம் ஜெய் இல்ல தல போன மேட்ச் ரன் வந்து அவங்க ஃபுல்லா ஜெயிக்க போச்சாங்க. அப்போ 4 கூட இப்போ அந்த பையன் பேர்லேயே போட்டுருங்க. ஏன்னா 4 மட்டும் ஜெயராமன் பேர்ல இருக்கு. ஜெயிக்கவே மாட்டேன் நான் மாட்டேன். ஜெயிக்கு எப்படி யார் பண்ணாங்களா அது? அகலப்பந்து ஜெயராம் பேர் ஜெயராம் சொல்லல. லெஃப்ட் ஹேண்ட் பண்ணி போட்டாருங்க வைடுங்க. இரண்டு ஓட்டுங்க. நல்ல ஒரு பந்து ஃபீல்டிங் செட் பண்ணி போட்டுருக்காங்க ஆகாஷ். நல்ல ஒரு ஃபீல்டர் தான். என்ன பண்ணாரு தெரியல, கொஞ்சம் கேரக்டர்னு நினைக்கிறேன். ட்ராப் பண்ணியிருக்காரு. ஆப்ஷன் அப்படியே நிறுத்துறாங்க. எட்டிகள் வந்து மிஸ் ஆகாது. நல்ல ஒரு ஃபீல்டர்னு சொல்லலாம். ஆகாஷ் மீண்டும் விக்கெட் எடுப்பான்னு போட்டிருக்காங்க அந்த பால. ஆர்சிபி அணிக்காக ஒரு ஹார்ட் ஹிட்டர் சொன்னாங்க அஜய. நல்லா பவர்ஃபுல்லா பேட் வருவான். 16 வயசாக ஆகுது பையனுக்கு. அப்படியே ஹெட் ஃபயர் மேலே இருப்பான். அஜய் ரன் அவுட் ஆக வாய்ப்பில்லை. நல்ல ஒரு கவர் ஒரு ஓட்டம். கம்மியா இருக்கு அவ்வளவுதான். இந்த மேட்ச் எலி ஸ்டார்டிங்ல போட்டாங்க ஜெயராம் பேர்ல. நான் இதுனா ஜெயிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் அப்படியே கொலைவேடா. அப்படியே யாரு அவன் இது இவங்க ஜெயராம் சொன்னானே. ஏய் அடோ உட்றாப்பா காயா உட்றா. அந்த பையன் 4 அடிச்சான், அது மட்டும் வரல அவன் பேருக்கு. Number 3 was team code 23.
RCB have the next batsman in the name of icon Satish Indra Sati. ஒரு ரன் மட்டுமே. யுவசி புலியில் அடிக்கும் என்றால் விநாயக் சிம்மா நல்லா போட்டுக்கிறார். மறுபடியும் யுவசி ஒரு ஷாட்டுங்க. கேட்சா இல்லைங்க, ஒரு ரன் மட்டும்தான். வந்துருக்காரு சக்தி. நல்ல ஒரு பாருங்க. அடிக்க முடியாங்க. டாடா விக்கெட் டாட் பால் ஓவர். 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 25. 5 விக்கெட்டுகள். 2 minutes break. 2 minutes break. இந்த ஓவர் நல்லா போடுறாங்க விநாயகம். 2 விக்கெட் 3 ரன் போட ஒரு விக்கெட் தூங்குனா.
ஓகே இது அவருக்கு எப்படி பசங்க தான் சொல்லி தரணுமா? அவர் கீழே வராரா? எங்க இருக்கேன் ப்ரோ தயிர் இதுல இருக்கு. இல்லடா அதுக்கு தான் நான் தான் மீல்ஸ் வாங்கிட்டு சொன்னேன். தயிர் இல்லையாமா? சரி சரி ஓகே. எனக்கு தானே இது. ஓகே ஓகே ஓகே. இப்போ என்ன ஏஜ் உனக்கு ஆகாஷ்? எனக்கு இப்போ 23. 2001 நீ? ஆர்சிபி சொதப்பல்ஸ் பண்ணிட்டாங்க. 2 ஓவர் இம்பாக்ட் பிளேயர் நான் போய் ஆடிட்டு வரேன்டா. ஏதோ பிச்சில் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். நான் டென்னிஸ் பாலில் பார்த்தது என்னன்னா எல்லாருமே அடி தான் போவாங்க. இந்த கிரிக்கெட் செம்ம ஷாட் அடிச்சான்டா. புது பால் நான் அங்கேயே நின்றுச்சு போகவே இல்லை. பார்க்குறேன் இங்கேருந்து பார்க்குறேன். பவுலிங் சைடாக இது அப்படியே 10 ரன் மாதிரி போடுறது. இங்கேருந்து ஒரு மறுபடியும் சைக்கிள் வந்திருக்காரு. நல்லா தூக்கம் நாய்க்கு திருப்பி விட்டுச்சா? இல்லை டக்குனு இப்போ டக்குனு யாராவது வந்து புஷ் பண்ணி எழுப்பி விட்டாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். கலகலன்னு இருக்கும். சாப்பிட்றேன். சாப்பிட்டியா தம்பி? சாப்பிட்டியா? நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோ? சாப்பிட்டீங்களா ப்ரோ? நீங்கள் இதில் இருக்கீங்களா? டிஐ லைவ் பண்ணுறீங்களா? இந்த ட்ரெஸ் எங்கே கிடச்சிது? சேலத்துலையா? ஐயா அவரா ரொம்ப பயங்கரமா அதுக்கு என்ன ஃபோன் பண்ற? கேப்டன் and போன மேட்ச்ல முதல் பாலே 6 பசுமணி இந்த முறை கவர் டிரைவ் ஆடி இருக்காரு. டெலிவரி கீழே போட்டு சாப்பிட்றியா? அடிச்சது யாரு? ஏலே பசுபதி விட்டாருங்க 6க்கு. எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி பசுபதி ஆடினார்னா எங்க டோர்னமெண்ட்ல அருந்ததி வில்லன் பசுபதியோட மோசமான வில்லனா இருப்பாருன்னு நினைக்கிறேன் பவுலர்ஸுக்கு.
நல்ல கம்பேக் அங்க பவுலர் விக்கி 10 ரன் ஆக்கிட்டே 3க்கு 18 அப்படின்னு சொல்லி அவர் ஸ்பெல்லிங் முடிக்கிறாரு விக்கி. ஆர்சிபி 5 ஓவர் முடிவில் 35க்கு 6 2 ஓவர்கள் பாக்கி இருக்குது ஆர்சிபி. 15 நாளே நல்ல ஸ்கோர். 50 பத்தாது, நல்ல ஸ்கோர் ஜிடி ஆடுவாங்க. பார்த்தேன் சொல்றேன், ப்ரெஷர் தான் அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. 3ல 2 ஜெயிக்கணும் போல. ஆமா கண்டிப்பா 2 ஜெயிச்சா தான் குவாலிஃபை. பஞ்சாப் ஒன்றும் இல்லை, வேற என்ன இல்லை, கேகேஆர் இல்லை. எம்ஐ கேப்டன் சிஎஸ்கே கேப்டன் இங்கே தான் இருக்கீங்க. எம்ஐ கேப்டன் நீ எம்ஐ கேப்டன் இல்லையா? என்ன தைரியம் தான் சிஎஸ்கே கேப்டன் பக்கத்துலேயே வச்சு சிஎஸ்கே கேப்டன் ரெடியாக இருந்தீங்க. சரி சரி சரி. அதாவது ஒரு முதல் பால் ஃபுல் டாஸ் பிக் பண்ணியிருக்காரு. டேய் தம்பி போடா பால் போடா அப்படின்னு சொல்லுது. எனக்கு ஆசை, நான் தம்பி வந்து டீம்ல இல்லை, வா 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 அப்படின்னு சொன்னாலும் நான் வரமாட்டேன், போ மேலே கா அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த மேட்ச் ஐபிஎல்ல ஒரு எல் கிளாசிக்கோவோ இல்லையோ, நம்ம ஆர்பிஎல்ல ஒரு எல் கிளாசிக்கோ, எம்ஐ வெர்சஸ் சிஎஸ்கே. சொல்ல மாதிரி சிஎஸ்கே கேப்டன் அண்ணா மூச்செல்லாம் சுருங்குது. ஏன்னா போன வருஷம் எல் கிளாசிக்கோ ஃபைனல்ஸ் சிஎஸ்கே இறங்கி வந்து ஒரு புல் ஷாட்டுக்கான முயற்சி, விக்கெட்டை விட்டுருக்காருங்க. செக். ஸோ எம்ஐ கேப்டனும் சரி சிஎஸ்கே கேப்டனும் சரி டாஸ்க்காக ரெடியாக இருங்க. ஏன் அடடா யாருங்க? ஓகே ஜெகன் நீ ஒரு பவுண்டரி ஓ ரைட் 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 ஒரு பவுண்டரி ஒரு 4 அடிச்சாலே உங்களுக்கு 500 ரூபாய். ஓ ஒருத்தர் வந்து நான் 6 அடிச்சு கரெக்டா ஒருத்தர் மொட்டை மேலேயே பட்டதுன்னு சொன்னேன். அவர்தான் இவரா? ஓகே ஓகே. ஜெகன் ப்ரோ அடிச்சு நீங்க வந்து லட்சாதிபதியா வெளில போறோம், வாங்க ப்ரோ. விட்டாருங்க ஷாட்டு. ஆஹா ஐயோ 2 ரன்கள். ஸோ ப்ரோ காசு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. 500 ரூபாயா 1000 ரூபாயா எவ்வளோ கட்டி இருக்கீங்க? வாய்ப்பே கிடையாது ப்ரோ. விட்டாருங்க லெக் சைட்ல. போன முறை கேட்ச விட்டாங்க, ஆனா இந்த முறை கேட்ச பிடிச்சிருக்காங்க. ஜெகன் ஒரு ட்ரையை கம்ப்ளீட்டா கொடுத்தாரு, விக்கெட்டை விட்டுருக்காரு. ஆனா அடுத்த ஒரு பெரிய பேட்ஸ்மேன் வெளியே ஒரு கடி எட்டி 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 அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம். வெளியே ஒரு விக்கெட் இது தெளிவான இரண்டு பந்துகள் பாக்கி இருக்குது. 39க்கு 8. ஒரு மொத்தமா 8 பால் பாக்கி இருக்குது. சேகர் மனோஜ் பேட்டிங் உள்ள. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. முதல் பாலே பவுலர் கைக்கு ஒரே ஒரு ரன்னு. இல்ல 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 மேட்சே கிடையாது.
ஒரு பந்து பாக்கி இருக்குது. நல்ல பாலுங்க, சூப்பர் பால். மீண்டும் ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ். 6 ஓவர் முடிவு வருது. 40-8 குஜராத் டைட்டன்ஸ் செம்மையா bowling போட்டுட்டு இருக்காங்க. விக்கி அண்ட் தாஸ் ஆளுக்கு 3 விக்கெட் இங்க. அண்ட் ஆகாஷ் மற்றும் ஒரு bowler, அவருக்கு ஒரு விக்கெட். ஸோ மொத்தமா 40-8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்சிபி அணியினர். 40-8. அடுத்த மேட்ச் எல் கிளாசிக்கோ எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே. ரெடியா இருங்க. போன வருஷத்தோட ஃபைனலிஸ்ட், போன வருஷத்தோட வின்னர்ஸ் மற்றும் ரன்னர்ஸ் நம்ம நீங்க சொன்ன மாதிரி பில்டப்பா இருக்கக்கூடாது. ஓகேவா? ஏங்க நம்ம ஆள் முகேஷ் போன மாதிரி ஸ்டார்டிங் என்ன ஃபீல் பண்றீங்க? ஜாண்டி ப்ரோ, நம்ம ஆள் முகேஷ், நம்ம ஆள் போட்டால ஒன்று போட்டு விட்டுருங்க. லாஸ்ட் ஓவர் விட்டாரே. நல்ல ஷாட். ஆஹா, ஓஹோ, என்னங்க இது? டேய் நீ ஏன்டா குறுக்க வந்த அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பாவங்க, ரன்னே ஓடல. நான் ஸ்ட்ரைக்கரு. நல்ல விஷயம் என்னன்னா சிக்ஸர் மணி என செலவாக அழைக்கப்படும் பசுபதி ஸ்ட்ரைக்கர் பாரு. ரெண்டாவது பால். ஸ்ட்ரைக்ல பசுபதி தானே. ஆர்சிபி கேப்டன் பசுபதி ஸ்ட்ரைக்ல பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அவுட்டுக்கு சான்ஸ் இருக்கு, ரன் அவுட்டுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொரு வாட்டி ஜாண்டி ரோஸ்மேரியா ஓடியே போய் ரன் அவுட் வச்சிருக்காங்க. 41 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஆர்சிபி. 42 அடித்தால் வெற்றி ஃபார் ஜிடி.
சூப்பரான பால் அங்கே ரீப்ளேல இன்னும் நம்ம லைவ்ல ரீப்ளேல பார்க்கலாம். சரியான பால், சும்மா ஜிங்கின்னு போச்சு. அப்பர் கட்டுக்கான முயற்சி மிஸ் பண்ணியிருக்காரு பேட்டரு. ஹரி நல்லா ஜாஷ் ஹேசல்வுட் மாதிரி போடுறாருங்க. அந்த சிட்டிங் த டெக் ரியலி ஹார்ட். பயங்கரமான ஒரு லைன் லென்த்து. பட் நல்ல ஷாட்டு, பவுண்டரி. பவுண்டரி வருமா? எஸ், பவுண்டரி வந்திருக்கு. இல்ல இன்னும் வரல. ஓகே நானும் லைட்டா எமோஷன் ஆயிட்டேன். பவுண்டரி வரல. உங்கள் கமெண்ட்ரி பாக்ஸ் வரைக்கும் வந்துருச்சுங்க. பவுண்டரி நினச்சோம், இல்லை. கவர் மிஸ் பண்ணிருக்காரு. ஒரு வைட் டெலிவரி. எந்த நேரத்தில் கோ கமெண்டேட்டர் ஹேசல்வுட் மாதிரி போடுறாருன்னு சொன்னாலும் தெரியல. டக்குன்னு பார்த்தீங்கன்னா சிராஜ் மாதிரி ஒரு பால் வைட போட்டு விட்டாருப்பா. ஆர்சிபி சிராஜ் பற்றி பேசுகிற, ஜிடி சிராஜ் இல்லை. ஸோ இந்த ரெண்டு கமெண்டேட்டர்ஸ்க்கு நடுவில் ஒரு சேலஞ்சுங்க இப்போது. திஸ் இஸ் சுனில். என்னோட சைட்லேருந்து என்னோட ப்ரெடிக்ஷன் என்னென்னா, ஹரி அவரோட 2 ஓவரில் 10 ரன்னுக்கு மேலே கொடுக்க மாட்டார். ஜாஷ் ஹேசல்வுட் மாதிரி கரெக்டாக லைன் லென்த்தில் போட்டு வந்துகிட்டே இருப்பாருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹரி கிட்ட ரன்ஸ் கொடுக்கல அப்படின்னாலுமே ஜிடி மற்ற பவுலர்ஸை வந்து டார்கெட் பண்ணாங்கன்னா போதும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கேப்பா, இந்த மாதிரி சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறேன். பவர் பிளேலேயே வெறும் 3 ரன் தாங்க கொடுத்துருக்காரு. அதுவும் ஒரு வைடு போயிருக்கு. கிரிக்கெட் இஸ் ஃபன்னி கேம். ஓவர் முடியல. கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன். ஃபுல் பாலர்ஸ் ரைட் அடிச்சு விட்டுருக்காரு. சிங்கிள் மட்டுமே. வேற மாதிரி போட்டுட்ருக்காரு. சூப்பராக போட்டுட்ருக்காங்க. பிகாஸ் ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி போலிங் தான் தேவை ஆர்சிபி பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து. இந்த பால் டாட் பாலோடு முடித்தாங்கன்னா செம்ம ஓவருங்க. பட் லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டீஃபன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி லட்டு மாதிரிங்க இந்த கிரவுண்டு. ஸோ லட்டு மாதிரியோ இல்லையோ ஷார்ஜா கிரவுண்டு மாதிரி இருக்குது இந்த கிரவுண்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பால் ஹரி கரெக்டாக போட்டாகணும். ஸ்ட்ரைக்கில் லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டீஃபன், பவுலிங்கில் ஹரி, ஹேசல்வுட் ஹரி. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல் செட். லெக் சைடில் தான் ஒரு பக்கம் கண்ணு இங்கே ஸ்டீஃபனுக்கு இருந்துட்டு இருக்கு. நிற்கிறதே பார்த்தீங்கன்னா சிவரன் சந்திரபால் மாதிரி ஸ்டான்ஸ் நிற்கிறாருங்க. சமபாலங்க அவுட் சைட் ஆஃப் கட்டி விட்டுருக்காரு. ஒரு குயிக் சிங்கிள். ஸோ மேபி எல்ஐ ஸ்போர்ட்ஸில் இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிற பேர் நல்லாவே இதுவாக இருக்கும். நிறையா மேட்சஸ் தமிழ்நாடு சைட்லலாம் நீங்கள், அதாவது சென்னையை தாண்டி தமிழ்நாடு சைட்லலாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு மாதிரி இங்கே முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 5 for no loss. சிவலிங்கான்னு சொல்லி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இருக்காரு. சிவலிங்கான்னு ஒருத்தவர். அவர் பேட்டிங் ஸ்டான்ஸ் மாதிரியே இருக்குது டக்குன்னு எனக்கு பார்க்குறதுக்கு ஸ்டீவனோட பேட்டிங் ஸ்டான்ஸ். சதீஷ் ப்ரோ, ஜெஸ்ஸியை கொஞ்சம் பார்த்துக்கிங்க. அவர் போயிட்டு வர பத்திரமா பார்த்துக்கணுமா? உட்டாருங்க ரைட் சைடுல. போகவில்லை. ரன் அவுட் சான்ஸ். 2 பேருமே நான் ஸ்ட்ரைக்கர்ல ஓடி போயிட்டு செல்லமா ஸ்டெம்போட மண்டையிலே கொட்டிட்டாரு பாலை வச்சு. அதாவது விக்கெட் என்ற அர்த்தம். அப்துல் ரஹீம் அவரோட விக்கெட் இங்க லூஸ் பண்றாரு.
ஸோ ஃபுல் ஷாட்டுக்கான முயற்சி ஸ்ட்ரெயிட்டா ஃபீல்டர் ரன் எதுவும் இல்லை. சதீஷ் பவுலிங்க்கு வந்தாருனாலே ஆட்டோமேட்டிக்காக விக்கெட் வந்துடுதுங்க. அது அவரோட bowlingலேருந்து வருதோ இல்லை ரன் அவுட்டில் வருதோ இட் டசன்ட் மேட்டர். பட் அவர் உள்ளே வந்தாலே விக்கெட் வருதுன்னு சொல்கிறதுக்குள்ளே கமெண்ட்ரி டிஸ்கஸ் ஆகி போச்சு. விக்கெட் வரல. 1 bounce straight to the mid wicket fielder. ஐ மீன் நீங்கள் என்ன ப்ளேம் பண்ண முடியாது. பீங் அன் ஆர்சிபி ஃபேன் ஆர்சிபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ ஆப்வியஸ்லி இந்த மேட்ச் நான் ஆர்சிபி தான் ஜெயிக்கணும்னு நினைப்பேன். 3 பந்துகள் பாக்கி இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்ட் செட். சில்லி பாயிண்ட் வேஸ்ட். இப்படி தான் போன மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. விட்டாருங்க ஸ்ட்ரைட்டா 6 ஆர்சிபியோட போர்டுலயே அடிச்சிருக்காரு வேற ஸ்டீஃபன் எடுத்து. இதே மாதிரி தான் போன மேட்ச் பண்ணி அங்கே கேட்ச் பிடிச்சாங்க. பேட்ஸ்மேன் வந்துட்டு ஏதாவது ப்ரெஷர் போடுறாங்க. கண்டினியூ மட்டும் பண்ணு ப்ரோ. கம்பேர் சதீஷ் கிட்ட இருந்து பியூட்டிஃபுல்லான பால். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா போன மேட்ச் இதே மாதிரி தான் ஒரு சில்லி பாயிண்ட் ஃபீல்டரை வச்சு பேட்ஸ்மேன் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்தாங்க. சேம் ட்ரிக்கை இந்த மேட்சும் ஃபாலோ பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வாட்டி பேட்டிங் சைட் போயிடுச்சு. அது பால் போடாமல் பேசுகிறேன். சரியான பாலுங்க. சிங்கிளோட ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிவில் 14க்கு 1 விக்கெட் இழப்பு. முப்பது பால்ல 28 அடிக்கணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஃபுல்லாகவே ஜிடி பக்கம் தான் இருக்குது. ஸோ ஆர்சிபி இந்த கேம்குள்ளே கொஞ்சமாச்சும் உள்ளே வரணும்னா பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தே ஆகணும். கேப்டன் கிட்ட இருந்து என்ன மூவ் வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஸ்டீவன் ஆன் ஸ்ட்ரைக். சிவாவோட ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண போறாரு. செம்ம பாலுங்க. இதை தான் நான் சொன்னேன், சிவாவை பிக் பண்ணுறது இட்ஸ் நாட் வெரி ஈஸி. நல்ல பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பட் ஓவர் எப்படி ஃபினிஷ் பண்ணுறாங்கன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா அவுட் சைட் ஆஃப் நகர்ந்து போய் அடிச்சாரு. பட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். சிங்கிள் மட்டுமே.
இன்னைக்கு 2 மேட்சா? ஆமாம், 2 யாரா இருந்தீங்க? LSG ஜிடி. LSG ஜிடியா? ஜிடி ஜெயிக்கணும்ப்பா. LSG ஜெயிச்சா எங்களுக்கு மேலே வந்துடுவாங்க. ஆமாம், இம்பேக்ட் தான் குழப்பு. செம்ம பாலுங்க திரும்ப. ஒரு ஓவரில் வெறும் சிங்கிள்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியுது பேட்டர்ஸால. 3 மேட்ச்ல 2 ஜெயிச்சா தான் குவாலிஃபை அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இங்கே. ஸோ இந்த மேட்ச் யார் தோத்தாலும் நெக்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு மஸ்ட் வின் கேமாக மாறிடும். ஸோ அந்த ப்ரெஷர் அவாய்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி டீம்ஸ் 200% கொடுத்து இந்த மேட்ச்சை ஜெயிக்க பார்ப்பாங்க. அற்புதமான டெலிவரி திரும்ப சிவா கிட்ட வந்து. திடீர்னு பவுன்சர் போடுறாரு, திடீர்னு ஆர்டர் போடுறாரு. குருணால் பாண்டியா மாதிரியே இருக்காருங்க. ட்ரீம் லெவனில் லெக் சைடில் அடிக்க பார்த்தாரு, பட் எட்ஜ் ஆகி ஸ்ட்ரைட் டவுன் கிரவுண்ட். வெறும் 3 ரன் தாங்க. வேற மாதிரி ஓவர். லாஸ்ட் பால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். விக்கெட் எடுத்தாருன்னா செம்ம ஓவர் இது. மூணாவது ஓவர் லாஸ்ட் பால் 25 பந்தில். ஜெர்சி போடுறாருங்க சிவா. வா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு அண்ட் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி லெஃப்ட் சைடில். ஒரே ரன் தான் திரும்ப. போலர் அடிச்சா அவுட்ரா. வடிவேலுக்கும் அந்த இன்னொரு இருறா அப்படின்ற மாதிரி தான் இது எனக்கு பார்க்குறீங்க. 4 ஓவர் 24. 4 ஓவரில் 24 ரன்கள் வேண்டும். 3 ஓவரில் இப்போ 18 1 ஜிடி. ரன் பால் தான் ஸ்கோர் இருக்கு. பிரதர் கொஞ்சம் பிரேக் அடிக்கடி எடுக்க வேணாம். உங்களுக்கு டைம் அவுட் அப்போ பிரேக் இருக்கு, அந்த பிரேக் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி பிரேக் வந்து எடுக்க வேணாம், பார்த்துக்கோங்க பிரதர். அதுக்கு போவா ஆர்சிபி கேப்டன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணுங்க. 4 ஓவருக்கு அப்புறம் எப்படியும் உங்களுக்கு பிரேக் இருக்கு. ஓவருக்கு ஓவர் பிரேக் எடுக்க வேணாம் ப்ரோ, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். மற்ற டீம்ஸும் லீக் மேட்ச் ஆடணும். ஸோ பார்த்து ப்ளீஸ் புஷ் பண்ணுங்க சீக்கிரம். ஸோ தேங்க்யூ டீம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணிக்கோங்க. சொல்லணும் உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு தான் டைம் பத்தாது. நல்ல டோர்னமெண்ட், ஒரு அற்புதமான ஒரு டோர்னமெண்ட். நாளைக்கே நமக்கு முடிவுக்கு வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆச்சாரிங்க சிக்ஸு சார் எங்கேயோ போயிடுச்சுடாடே அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஃபீல்டர் ரொம்ப ஃபீல் ஆகிட்டாரு லாங்கில். மச்சான் என்ன ஷாட்டு மச்சான் அடிச்சாரு பாரு மச்சான், சும்மா மூக்கு மேலே ராஜாவா போச்சான்னு பார்த்தா இல்லை யுவன் சங்கர் ராஜா மாதிரி போயிடுச்சு. அம்பையர் பார்க்குறாரு என்னடா இவனுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ சாப்பிட்டா லைட்டாக எனர்ஜி வந்துருச்சு, அதனால தான் இப்படிலாம் வரும் இதுக்கு மேலே.
ஃபுல் டாஸ் பால் வெயிட் பண்ணோம் அம்பையர் சிக்னலுக்கு. ஒன் பவுன்ஸ்ல போயிருக்கு ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ரன் அவுட்க்கு வாய்ப்பா நான் சொல்கிறேன் அடிச்சிருந்தா ஒரு குட் சான்ஸா இருந்திருக்கும். நான் அம்பையர் எதுவுமே சொல்லவில்லை. ஒரு ஃபுல் டாஸ் பால் தான். ஃபுல் டாஸ் பாலாவே இருந்திருக்குது. சிங்கிள் மட்டுமே. விக்கெட்ஸ் வருது அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி இங்கே விக்கெட் வந்திருக்குங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி சிங்கிள் மட்டுமே. நல்ல கேட்ச். ஆஹா டிராப்புங்க. நல்ல ட்ரை. இந்த மாதிரி கேட்சஸ்லாம் விடாம எடுக்கணும். அப்பதான் கேம்ல திரும்ப வர முடியும். சதீஷ் அவர் 200% கொடுக்குறாரு. நம்ம சொன்ன மாதிரியே அவர் உள்ள வந்தாலே விக்கெட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏகப்பட்டது வருதுங்க. ஸோ கோ கமெண்டேட்டர் சொன்ன மாதிரி கேட்சஸ் வின்ஸ் மேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டமான கேட்ச் ஆனால் கோ கமெண்டேட்டர் சிங்கிள் 4 ஓவர் முடிவுக்கு வருது 28க்கு 2. அண்ட் இப்போதைக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக்.
நல்ல பாலுங்க அவுட் சைட் ஆஃப்ல ஒரு குயிக் டெலிவரி அறிக்கிட்டது. மச் நீடட் விஷயம் இங்க ஆர்சிபி டாட் பால்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டாட் பால்ஸ் எடுக்க உங்களுக்கு மேலே திரும்ப கேமுக்குள்ள வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். செகண்ட் டெலிவரி விட்டாருங்க சைட்ல வந்து சைடா பட்ட வடகரி. ஆஹா, ஆனா தொடகரி வரைக்கும் கூட போகலை, விக்கெட்டையும் விட்டாரு. நவீன் குமார் விக்கெட்டை உங்க விட்டுருக்காரு. இறங்கி வந்து அடிக்கிறதுக்கான முயற்சி. 14 ரன்களும் 16 பால்ல வேணும். அடுத்த மேட்ச் எல் கிளாசிக்கோ R6 பிரீமியர் லீக். RCB பவுலர்ஸ் ஆயிடு. அப்பா என்ன மாதிரி பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டாவது விக்கெட் இதே ஓவர்ல அரிக்கு. சூப்பர் பாலுங்க, ஃபுல் லெட் டெலிவரி, ஃபிளிக் ஷாட்டுக்கான முயற்சி, 2 6 கழட்டி கொடுத்துட்டாருங்க. Is it too late? கண்டிப்பா இல்ல. இங்க இருந்து கேம் மாறுமா? கண்டிப்பா மாறும். 14 பால்ல 12 ரன், 4 விக்கெட் இழந்திருக்காங்க. கேம் எப்போ எப்படி வேணா மாறலாம். இந்த 2 பால்ல இன்னொரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா கேம் ஆனுங்க. தாஸ் உள்ள வந்திருக்கிறாரு. பவர் பிளேல போலிங் போட்டவரு, நல்லா மைண்ட் போட்டு போலிங் போட்டாரு. அதே மாதிரி பேட்டிங் ஆடுவாரான்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் கேட்ச் தான். சூப்பர்பா சிங்கிள் ஆடி நான் ஸ்ட்ரைக் போயிட்டாரு. ரொம்ப ப்ரெஷர் போட்டு ஆடுற அளவுக்கு டார்கெட் ஒன்றும் பெருசாக இல்லை. 13 பால்ல வெறும் 11 ரன் தான். ஸோ ரன்ன பாலோட கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி சிங்கிள்ஸ் ஆடினாலே ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடலாம். டைரக்ட் ஹிட்டா இருக்குமா? ஆஹா, ஆல்மோஸ்ட். கொடுத்துருக்காங்க உள்ள ஆர்சிபி ஃபீல்டர்ஸ். ரியல் ஆர்சிபிங்க. ஃபீல்டிங்னா சும்மா தரமா இருக்கு. ஏய் சீக்கிரம்டா டேய். ஜெயராம் ஒரு பேர் போடுறீங்கடா. ஒரு ஃபீல்ட் உள்ள வச்சு போடுங்க. அம்பேர் ஒரு ஃபீல்ட் உள்ள வச்சு போடுங்க. ஒரு ஃபீல்ட் உள்ள வைங்க. இல்ல ஒரு ஃபீல்ட் உள்ளதான். பசுபதி
ஒரு ஓவர் முடிவுக்கு நீ வந்து 11 பேரை கூப்பிட்டு நீ கட்சி கேட்டுட்டு இருக்கடா. ஹரிஷ் ஒரு ஃபீல்டு உள்ள வச்சு போட சொல்லு. ஸோ டைம் ரொம்ப டிலேவாக போகிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் சர்க்கிளில் வைக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்கோர் இல்லை. பட் இது எவ்வளோ ப்ரெஷர் போட போகுதுன்னு தெரியல ஆர்சிபிக்கு. ஜட்டு வந்துருக்காரு. இன்ட்ரெஸ்டிங் கால். வைட் கொடுத்துருக்கிறார் அம்பையர். முன்னாடியே நவுந்து வந்துட்டாங்க எங்கேயோ. ஸோ இந்த வைடோட ரோஹித் சபா ஒழுங்குள்ள லெஃப்ட் ஆம் மீடியம் ஃபேஸர். மீண்டும் ஒரு வைடு. 2 ஓவரில் 8 ரன் வேணுங்க. ஸோ 1 ஷாட் அவே. ஆனால் இங்கே போலிங் 8 ரன் வந்துருப்பா. ஸோ நம்ம கமெண்டேட்டர் ஆகாஷ் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஓவர்லேயே 8 ரன் போயிடுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாரு அவர். 2 ஓவரில் 8 வேணும். மீண்டும் ஒரு வைட். ஸோ மீண்டும் ஒரு அகலம் வந்து 3 வைடு போட்டிருக்காரு. இமிடியேட்லி ஃபீல்டர்ஸ் போயிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஜட்டு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி ஓவர் த விக்கெட் வந்துட்டு இன்னும் பேட்ஸ்மேன் உள்ளே போட பார்க்கலாம். ரொம்ப வெளியே தள்ள பார்க்குறாரு. அது காரணம் பேட்ஸ்மேன் வந்து உள்ளே போட்டு அடிச்சிடுறாரு. ப்ளஸ் சொல்லிட்டு இருந்தாங்க லெக் சைடில் காற்று லைட்டாக இருக்குது, காற்று அந்த லெக் சைடில் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு. என்னங்க பேபி கட் பண்ணிட்டாங்க. இல்லை பேபி கட் இல்லை, முழு கட்டே பண்ணிட்டாங்க. ஏழு ரன் அடிக்கணும். 12 பந்து. சிவா அரவுண்ட் த விக்கெட். கோபா 3 அவரோட பெஸ்ட். அண்ட் ரமேஷ் மற்றும் தாஸ் பேட்டர்ஸ் 2 பேரும் ஃபார் ஜிடி. நின்று வந்துருங்க. நின்று டீ சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு ஹைவே ரோட்ல வந்து அப்படியே பொறுமையாக ஆகிற மாதிரி நின்று வந்துங்க. அந்த வந்து டாட் பால் ஆஃப் தி டோக்கு. ஒரு 6 பாலும் டாட்னா கூட அதோட ஃபுல் டாஸ் பிக் பண்ணியிருக்காரு. ஆனால் எங்கேயுமே போகலை. மிட் விக்கெட் கைக்கே சிங்கிள் மட்டுமே. கவர்ஸ் ஃபீல்டில் ஜெயவர்தனாவா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஃபுல் டாஸ் பால் ரன் அவுட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஸ்டிக்கே அப்ரூவ் பண்ணணும். ஸ்டிக்கே தான் அப்ரூவ் பண்ணியிருக்காரு. அம்பையர் ரொட்டேஷன் என்ன இங்க? நீ என்ன கத்துற? ஏதாவது மாற்றுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.
ஹிட் அவுட் ஆகிற சான்சஸ் ஆஹா இல்லை 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 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஈஸியா. பிரஷரை நல்லா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இங்க. ஸோ எஸ்கோ கமெண்டேட்டர் சொன்ன மாதிரி ப்ரெஷரை கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4 ரன்னு தேவை, இன்னும் 4 ரன்னு தேவை. 8 பந்தில் 4. ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்ட் செட், ஒரு ஷார்ட் லெக் மாதிரி வச்சுருந்தாங்க ஃபீல்டரை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தாஸ் ரொம்ப இன்டு த கிரீஸ் ரொம்ப உள்ளே போகிறாரு. வைட் டெலிவரி மீண்டும் அதை பற்றி போட்டாகணும். டாஸ் பால் அண்ட் வந்து பாஸ் ஆயிருக்குங்க, பேட்ஸ்மேனை தாண்டி போயிருக்கு. டாட் பால் ஆஃப் தி டொக்கு, லாஸ்ட் பால் ஆஃப் தி 6th ஓவர். மூன்று ரன் அடிக்கணும் அண்ட் ஷார்ட் லென்த் டெலிவரி. குட்டி விஷயம் ஒரு கேட்ச் ட்ராப், ரொம்ப கஷ்டமான கேட்ச். ஆனால் ஒரு கேட்ச் ட்ராப் பார்த்து இப்போ ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. 40க்கு 5, 6 ஓவர் முடிவில் 40க்கு 5. லாஸ்ட் ஓவரில் இஃப் ஐ எம் நாட் ராங் 2 ரன்கள் தேவை. 1 அடிச்சா டை. ஸோ அந்த 2 விக்கெட் என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே 47 இருந்திருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆட் ஆன் ஆயிருக்கும். RCB ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் புஷ் பண்ணலாம் ப்ரோ, ஃபாஸ்டா போங்க. மனோஜ் நீ தான் மனோஜ் பேசணும். நான் உள்ள ஆன்ஃபீல்ட்ல பேசிட்டா இருக்கேன். உங்க மேட்ச் ரொம்ப டிலே ஆகுது. ஸோ தாஸ் பார்த்தீங்கன்னா அவர் அந்த சில்லி பாயிண்ட் வச்சு போடுறாங்க. ஃபர்ஸ்ட் பாலே 1 ரன்னுங்க. ஸோ ஸ்கோர்ஸ் லெவலாக இருக்கீங்க. ஏங்க ஏதோ பாக்ஸ் கிரிக்கெட் பார்க்குற மாதிரி இருக்குது டக்குன்னு பார்க்குறதுக்கு. லாஸ்ட் பால் லாஸ்ட் ரன் தேவை. ஒரு லாஸ்ட் பால்ல அவர் தானே பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல இருக்கிறாருங்க. ஆஹா ரன் அவுட்டா இல்லைங்க, அவரே போய் வச்சிருந்தா கூட அவுட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் கொஞ்சம் மைண்ட் போட்டு விளையாடணும். த்ரோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. பேட்ஸ்மேன் எங்கேயோ இருக்காரு, நீங்களே போய் வச்சிருக்கலாம். ஜிடி மேட்ச் எனக்கு சிஎஸ்கே மேட்ச் மாதிரி போகணும்னு நினைக்கிறேன். ஒரு 10 பிபி டேப்லெட் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியா. 4 பால் 1 ரன், என்ன வேணா நடக்கலாம். ஷார்ட் லெக் சில்லி பாயிண்ட் எல்லா ஃபீல்டர்ஸும் க்ளோஸா வச்சு போட்டுட்டு இருக்காங்க. தொட்டா 1 ரன்னு தொடல. ஆஹா திரும்ப ஒரு சரியான டெலிவரி, மறுபடியும் ஒரு டாட் பால். மூணு பால் 1 ரன் ஜெய் போட்டுட்டு இருக்காரு. ஆகாஷ் உள்ள வந்து ஆகாஷ் பேட்ஸ்மேன் எல்லாம் பேசக்கூடாது. வந்து நான் சைடு பேசிப்பாங்களா? போன மேட்சும் இதே மாதிரி தான் டிஃபெண்ட் பண்ணாங்க ஆர்சிபி. ஆகாஷ் உள்ள வாடா. ஒரு ரன் 3 பால், இதை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா நீதாயா பவுலரு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஜெயிக்கிட்டது. ஆஹா அடிச்சுட்டாங்க. பட் என்னதான் ஸ்கோர் கம்மியா இருந்தாலும் சூப்பரா லாஸ்ட் பால் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆர்சிபி. வெல் பிளேட். பட் குஜராத் டைட்டன்ஸ் 2 பாயிண்ட் எடுத்துட்டு ஜாலியா போயிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச் ஆர்சிபிக்கு மஸ்ட் வின்னுங்க குவாலிஃபை ஆகணும்னா. ஸோ தாஸ் அவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேன் ஆஃப் த மேட்ச் ஒரு சொன்ன பெர்ஃபார்மன்ஸ். பேட்டிங்கில் 4 ரன், பவுலிங்கில் 3 விக்கெட் 12 ரன்னுக்கு.